வணக்கம் நண்பர்களே. உலக நாள் முழுசும் இப்போ பெரிய பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தருடைய இறப்பு. அதனால இன்னும் போர் மிகப்பெரிய லெவலுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. அவர் தான் ஆயதுல்லா அலி காமேனி. யார் அவர் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் ஆயதுல்லா அலி காமேனி. அதாவது ஈரானை பொறுத்தவரையிலும் அதிபரை விட அதிக பவர்ஃபுல்லா இருக்கவர் இந்த உச்சபட்ச தலைவர். இவர் கையில தான் ராணுவம் பிளஸ் ஈரானுடைய IRGC புரட்சிகர காவல் படைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரானை பொறுத்தவரை ராணுவம் ஈரானை சுற்றியும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. IRGC இந்த புரட்சிகர காவல் படைங்கிறது ஈரானுடைய கொள்கை பிளஸ் மதத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு ராணுவம். அதாவது இவங்க தான் வெளியில ஏதாவது இவங்களுக்கு ராணுவத்துக்கு அதாவது ஈரானுக்கு பாதிப்புனா அது எல்லாத்தையுமே அடக்கிறது ஒடுக்கிறது இவங்க தான். அடுத்தது இந்த உச்சபட்ச தலைவருக்கு பிளஸ் நீதியிலையும் கொள்கை வகுக்கிறதுலையும் இவருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு. அணுசக்தி கொள்கையில இவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. இவரை ஒரு வாட்டி தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவரை தகுதியற்றவர்னு சொல்றவர்களும் அவர் இறக்குறவர்களும் அவர் தான் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் தான் ஆயதுல்லா அலி காமேனி. இது மட்டும் இல்லாமல் ஈரான் சப்போர்ட் பண்ணக்கூடிய அதாவது காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினரும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இவரை ஒரு மத குருவாகவும் இவரை மிகப்பெரிய லெவலுக்கு மதிக்கக்கூடிய தக்க ஒரு உத்தரவாகவும் இருக்காரு. அதனால தான் இப்போ அவர் இறப்புக்கு அப்புறம் அந்த அமைப்பு என்ன பண்றாங்கன்னா அவர் இறப்புக்கு காரணமான இடத்தையெல்லாம் குறி வச்சு தாக்கினார். அதாவது அவர் இறப்புக்கு காரணமான அமெரிக்காவையும் இஸ்ரேலினுடைய இடத்தையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல உலக நாடுகள்ல அமெரிக்காவினுடைய தளங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அதாவது நிறைய முஸ்லிம்ஸ் இவரை ஒரு மத தலைவரா பார்க்கறா அப்படிங்கிறதுனால இது மட்டும் இல்லாம நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடக்கூடிய காட்சியும் செய்தியில ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட்டத்தை முதல்ல துவக்கி வச்சது யாருன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தியதுல இந்த ஆயதுல்லா அலி காமேனி இறக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியிருக்கு. அதனால இப்போ ஈரான் மிகவும் கொந்தளிச்சு அவங்க அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளங்கள் பிளஸ் தூதரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது பக்ரைன், கத்தார், குவைத், ஜோர்டான் ஆகிய போன்ற நாட்டிலெல்லாம் இவங்க எங்கெங்க அமெரிக்க தளங்கள் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, குண்டு வீசிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ உலக நாடுகள் பயந்துட்டு இருக்கிறது காரணம். இஸ்ரேல் அமெரிக்கா அங்கே மட்டும் தாக்காம எங்கெங்கெல்லாம் அமெரிக்கானுடைய தூதரகங்கள் தளவாடங்கள் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஈரான். இப்போ ஈரான் எங்களுடைய உச்சபட்ச தலைவர் இறப்புக்கும் எங்களுடைய இழப்புக்கும் கண்டிப்பா எல்லாருமே பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் அமெரிக்க அதிபரும் நீங்க உங்களுடைய போரை நிறுத்தலைன்னா இல்லை நாங்கள் பண்ணதுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுவரை நீங்கள் சந்திச்சிடாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்களை எல்லாரையும் சமாதானப்படுத்த போகிறது யாருன்னு தெரியல. உலக நாடுகள் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த போரை நிறுத்தினால் மட்டும்தான் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த போர் எங்கே போய் முடியும்னு தெரியல. இந்த ஆயதுல்லா அலி காமேனி இறப்பு ஈரானுக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ப்ளஸ் அங்கே பதட்டமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. இவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியதில் நிறைய பொதுமக்களும் இறந்திருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. இந்த போர் விரைந்து முடியணும். நன்றி.